ஜனநாயக தினம், சர்வதேச ஊடக சுதந்திர தினம். ஜனநாயகத்தின் குரலாகும் அது. ஜனநாயகத்தின் 4 தூண்களில் ஒன்றாக ஊடகம் கருதப்படுகின்றது. ஒரு நாட்டின் உண்மையான நிலையை உலகுக்கு உரக்கச் சொல்லும் வலிமை ஊடகங்களுக்கு உண்டு. கருத்து சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும், பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை தத்துவங்களை கொண்டாடவும் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 3ஆம் தேதி சர்வதேச ஊடக சுதந்திர தினம் உலகம் முழுவதும் அனுஷ்டிக்கப்படுகிறது. இலங்கையில் கடந்த பல தசாப்தங்களாக ஊடக சுதந்திரம் என்பது மிக பாரிய சவால்களுக்கு மத்தியிலேயே இருந்து வருகிறது. ஜனநாயகத்தின் குரலாக ஒலிக்க முயன்ற பல ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டும், கடத்தப்பட்டும், அச்சுறுத்தப்பட்டும் உள்ளனர். நினைவிருக்கிறதா உதயன் பத்திரிகை மீதான தாக்குதல்கள்? சிரச MTTV நிறுவனம் பன்னிப்பிட்டியவில் உள்ள சிரச ஊடகத்தின் பிரதான கட்டுப்பாட்டு அறை ஆயுததாரிகளால் வெடிகுண்டு வீசி தகர்க்கப்பட்டது. BBC தமிழோசை மற்றும் சிங்கள சேவை தணிக்கை பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்திற்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பிய BBC சேவைகள் இலங்கையில் இடைநிறுத்தப்பட்டன. இலங்கையில் ஊடக சுதந்திரம் மீறப்பட்ட சம்பவங்கள் பல இருந்தாலும் அவை தொடர்பான விசாரணைகள் பெரும்பாலும் முழுமை பெறாமலேயே உள்ளன. இன்றும் கூட பல ஊடகவியலாளர்கள் சுயதணிக்கை செய்து கொள்ளும் நிலையிலேயே உள்ளனர். இந்த சூழலை மாற்றி ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவது ஒரு முற்போக்கான ஜனநாயக நாட்டிற்கு அவசியமாகும்.